கீரைகள் நம் உடல் நலத்திற்கு மிக முக்கியமான பச்சை உணவுகள். பல வகை கீரைகள், பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரை, சிறுகீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை போன்றவை தனித்தனியாக பல நன்மைகள் தருகின்றன. பொதுவாக எல்லா கீரைகளுக்கும் உள்ள பயன்கள். கீரையின் பொது பயன்கள் விட்டமின்கள் நிறைந்தவை. விட்டமின் ஏ, பி, சி, கே போன்றவை நிறைந்து கண், சருமம், நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்க உதவும். இரத்த சுத்தம், இரத்தத்தை சுத்தப்படுத்தி சோகை, அனிமியா குறைக்க உதவும். மீரன், இரும்புச்சத்து அதிகம், உடலில் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்க உதவும். நாணு, ஃபைபர் நிறைந்தவை, மலச்சிக்கலை நீக்கி ஜீரண சக்தியை அதிகரிக்கும். அணிந்து, நோய் எதிர்ப்பு சக்தி, நோய்களை எதிர்க்கும் சக்தியை அதிகரிக்கும். 6. இதயம் ஆரோக்கியம், கொலஸ்ட்ராலை குறைத்து இதய நோய் ஆபத்தை தடுக்கும். 7. கண் பார்வை பாதுகாப்பு, விட்டமின் ஏ அதிகம் இருப்பதால் கண் பார்வை தெளிவாக இருக்கும். 8. எலும்புகள் வலிமை, கால்சியம் நிறைவதால் எலும்புகளும் பற்களும் வலிமையாக இருக்கும். 9. சரும அழகு, உடலில் நச்சுகள் நீங்கி முகப்பரு, கரும்புள்ளி குறையும். 10. புற்றுநோய் தடுப்பு, சில கீரைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருப்பதால் புற்றுநோய் ஆபத்து குறையும். அதனால் வாரத்திற்கு குறைந்தது 3-4 நாட்கள் கீரை உணவில் சேர்த்துக் கொள்வது ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது. நீங்கள் விரும்பினால் ஒவ்வொரு கீரையின் தனி பயன்களையும் நான் பட்டியலிட்டு தருகிறேன். ஆண்மையை அதிகரிக்கும் முருங்கை, முருங்கை கீரை, ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ். ஆண்களின் ஆண்மையை அதிகரிக்கவும் உடல் சக்தி பெறவும் உதவுகிறது. முருங்கை கீரையின் ஆண்மைக்கு தரும் நன்மைகள். 1. டெஸ்டாஸ்டிரோன் ஹார்மோன் சுரப்பை அதிகரிக்கும். முருங்கை கீரையில் உள்ள சத்துகள் ஆண் ஹார்மோன் உற்பத்தியை ஊக்குவிக்கும். 2. வீரியத்தின் தரம் மற்றும் அளவை மேம்படுத்தும். ஜிங்க், சிங்க், இரும்பு, கால்சியம் போன்றவை உள்ளதால் ஸ்பெர்மின் தரம் மேம்படும். 3. இரத்த ஓட்டத்தை தூண்டும். இரத்தம் சுத்தமாகவும் சீராகவும் ஓட செய்து பாலியல் சக்தியை அதிகரிக்கும். 4. உடல் சக்தி மற்றும் தசை வலிமையை அதிகரிக்கும். புரதம், வைட்டமின்கள், கனிமங்கள் நிறைந்ததால் ஆண்களுக்கு தினசரி சக்தி கிடைக்கும். 5. ஸ்ட்ரெஸ் குறைத்து பாலுணர்ச்சியை அதிகரிக்கும். முருங்கை கீரையின் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மன அழுத்தத்தை குறைத்து ஆண்மையை வளர்க்க உதவும். எப்படி சாப்பிடலாம்? முருங்கை கீரை வறுவல், முருங்கை கீரை சாறு, முருங்கை கீரை சாம்பார் கூட்டு தினமும் 3 முறை உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லது. தொடர்ந்து பயன்படுத்தினால் ஆண்மை, உடல் வலிமை, ஆரோக்கியம் 3ஐயும் மேம்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பசலைக்கீரை, ஸ்பினாச் மிகவும் சத்தான கீரை வகையாகும். இதில் பல்வேறு விதமான வைட்டமின்களும் தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்தும் நிறைந்து காணப்படுகிறது. பசலைக்கீரையின் முக்கியமான பயன்கள். 1. இரத்த சுத்தம் மற்றும் இரும்பு சத்து. இதில் அதிக அளவு இரும்பு உள்ளதால் இரத்த சோகை, அனீமியா பிரச்சனையை குறைக்கிறது. 2. எலும்பு மற்றும் பற்கள் வலிமை, கால்சியம், வைட்டமின் கே மற்றும் மக்னீசியம் நிறைந்ததால் எலும்புகளுக்கும் பற்களுக்கும் வலிமை அளிக்கிறது. 3. கண் பார்வைக்கு வைட்டமின் ஏ மற்றும் லூட்டின், ஜீசாண்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளதால் கண் பார்வையை பாதுகாக்கிறது. 4. இதய ஆரோக்கியம், பொட்டாசியம், நைட்ரேட், நார்ச்சத்து ஆகியவை உள்ளதால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. 5. செரிமானத்திற்கு நார்ச்சத்து நிறைந்ததால் மலச்சிக்கலை தடுக்கும், குடல் சுத்தமாக வைத்துக் கொள்ள உதவும். 6. சருமம் மற்றும் முடி வைட்டமின் சி, வைட்டமின் இ, இரும்பு ஆகியவை உள்ளதால் சருமம் பிரகாசமாகவும் முடி ஆரோக்கியமாகவும் இருக்கும். 7. எடை குறைக்க, கலோரி குறைவாக இருந்தாலும் சத்துகள் அதிகம் இருப்பதால் எடை குறைக்க விரும்புபவர்களுக்கு சிறந்த உணவு. 8. நோய் எதிர்ப்பு சக்தி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின் சி இருப்பதால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. பசலைக்கீரையை சமையலில் கூட்டு, குழம்பு, கீரை சாதம், சாறு, சூப் போன்ற பல வகைகள் எடுத்துக்கொள்ளலாம். நான் உங்களுக்கு பசலைக்கீரை சாப்பிடும் முறைகள், கூட்டு, சூப், ஜூஸ் ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பிசினஸ் தமிழன் ஹெல்த் டிப்ஸ் சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெந்தயக்கீரை, ஃபெனுக்ரீக் லீவ்ஸ் மிகுந்த சத்துகள் கொண்ட ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகள் தரும் கீரையாகும். வெந்தய கீரையின் முக்கிய நன்மைகள். 1. சர்க்கரை நோய்க்கு நல்லது. இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. 2. செரிமானத்திற்கு உதவும். மலச்சிக்கலை சரி செய்யும், குடலின் நன்றாக இயங்க உதவுகிறது. மீன்,
இரத்தத்தை சுத்தம் செய்யும். உடலிலிருந்து நச்சுகளை நீக்கி இரத்த சுத்திகரிப்பில் உதவுகிறது. 4. இரத்த சோகை குறைக்கும். இதில் உள்ள இரும்புச் சத்து ஹீமோகுளோபின் அளவை உயர்த்துகிறது. 5. இதய ஆரோக்கியம். கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய நோய்களை தடுக்கும். 6. எலும்பு மற்றும் மூட்டு வலி குறைக்கும். கால்சியம், மாங்கனீஸ் போன்ற சத்துகள் எலும்புகளை பலப்படுத்தும். 7. பாலூட்டும் தாய்மார்களுக்கு உதவும். பால் உற்பத்தியை அதிகரிக்கிறது. 8. தேயால் மற்றும் முடி ஆரோக்கியம், முகப்பரு குறைதல், தலைமுடி வளர்ச்சி ஆகியவற்றுக்கு உதவும். 9. எடை குறைக்க உதவும். அதிக நார்ச்சத்து இருப்பதால் பசியை கட்டுப்படுத்துகிறது. 10. நோய் எதிர்ப்பு சக்தி. உடல் சக்தியை உயர்த்தி தொற்றுகளை எதிர்க்க உதவுகிறது. வெந்தய கீரையை அடிக்கடி சாப்பிடுவதன் மூலம் உடல் முழுவதும் ஆரோக்கியம் மேம்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும். அப்பொழுதுதான் நம்ம ஹெல்த் டிப்ஸ் உங்களை உடனே வந்து சேரும். நன்றி. நினைவாற்றலை அதிகரிக்கும் வல்லாரை கீரை கோட்டுகோலா சென்டலா ஆசியாட்டிகா ஒரு மிக பழமையான மூலிகை. இது ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவத்தில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. மூளைக்கு சிறந்த உணவாக கருதப்படுகிறது. வல்லாரை கீரையின் முக்கிய பயன்கள்: 1. மூளை நினைவாற்றல் அதிகரிக்கும். மாணவர்களுக்கும் நினைவழிவு மெமரி லாஸ் உள்ளவர்களுக்கும் உதவும். 2. மன அழுத்தம் கவலை குறைக்கும். மன அமைதியை தரும். மீன் இரத்த ஓட்டத்தை சீராக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். 4. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். உடலை பலப்படுத்தும். 5. சருமத்திற்கு நல்லது. காயம் விரைவில் ஆற உதவும். சுருக்கம் குறைக்கும். 6. ஜீரணத்திற்கு உதவும். குடல்களை சுத்தம் செய்கிறது. 7. தூக்கமின்மை சரியாகும். மூளையை தணிவுறச் செய்கிறது. 8. மூட்டு வலி குறையும். உடலில் சூட்டை குறைத்து வலி தணிக்கும். பயன்படுத்தும் வழிகள்: வல்லாரை கீரை துவையல், வல்லாரை கீரை சாறு, வல்லாரை கீரை பொடி தண்ணீரில் கலந்து தினமும் சிறிய அளவு ஒரு கைப்பிடி கீரை போதும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகீரை அமராந்தஸ் தண்டுகீராய் என்பது மிகவும் சத்தான கீரைகளில் ஒன்று. இதை அடிக்கடி சாப்பிடுவதால் பல ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கின்றன. சிறுகீரையின் முக்கிய பயன்கள்: 1. இரத்தத்தை சுத்தப்படுத்தும். சிறுகீரை இரத்தத்தை சுத்தப்படுத்தி உடலில் நச்சுப் பொருட்களை நீக்குகிறது. 2. இரத்த சோகை குறைக்கும். இதில் அதிக அளவில் இரும்பு சத்து அயர்ன் இருப்பதால் இரத்த சோகையை சரி செய்ய உதவும். மீன் எலும்புகள் வலுவாகும். கால்சியம் மற்றும் மக்னீசியம் அதிகம் இருப்பதால் எலும்புகள் மற்றும் பற்களுக்கு நல்லது. 4. கண் பார்வைக்கு நல்லது. விட்டமின் ஏ நிறைந்ததால் கண் பார்வையை பாதுகாக்கிறது. 5. குடல் ஆரோக்கியம். நார்ச்சத்து ஃபைபர் அதிகம் இருப்பதால் செரிமானம் சீராகி மலச்சிக்கலை தவிர்க்கிறது. 6. சருமம் அண்ட் முடி. விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருப்பதால் சருமம் பளபளப்பாகவும் முடி ஆரோக்கியமாகவும் இருக்கும். 7. நோய் எதிர்ப்பு சக்தி. உடலின் இம்யூனிட்டியை மேம்படுத்துகிறது. 8. சிறுநீரகத்திற்கு நன்மை. சிறுநீரை சீராக வெளியேற்ற உதவி செய்து சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. 9. உடல் வெப்பம் குறைக்கும். குளிர்ச்சி தன்மை கொண்டதால் உடல் சூட்டை குறைக்க உதவும். 10. கர்ப்பிணி பெண்களுக்கு இரும்பு ஃபோலேட் அதிகம் இருப்பதால் கர்ப்ப காலத்தில் உடல் ஆரோக்கியத்துக்கும் குழந்தை வளர்ச்சிக்கும் நல்லது. சிறுகீரையை வறுவல், கூட்டு, கீரை சாறு, அடை போன்ற பல வகைகளில் செய்து சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துளசி இலையின் முக்கியமான பயன்கள்: உடல் நலம், நோய் எதிர்ப்பு சக்தியை இம்யூனிட்டி அதிகரிக்கும். காய்ச்சல், சளி, இருமல் போன்றவற்றை குறைக்கும். தொண்டை வலி, சளி அடைப்பு ஆகியவற்றை நீக்கும். வயிற்று கோளாறுகள், அஜீரணம், வாயு பிரச்சனைகளை சரி செய்யும். மனநலம், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் குறைத்து மன அமைதியை தரும். நரம்பு தளர்ச்சி குறைக்கும். இதயம் இரத்தத்தை சுத்தமாக்கும். கொழுப்பை குறைத்து இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். மற்ற பயன்கள்: கொசு, கிருமி விரட்டும் தன்மை கொண்டது. சரும நோய், முகப்பரு போன்றவற்றை குறைக்க உதவும். துளசி டீ குடிப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லது. தினமும் 5 துளசி இலைகளை மென்று சாப்பிடுவது உடலுக்கு மருந்து போல வேலை செய்கிறது. கருவேப்பிலை கரி லீவ்ஸ் நம் சமையலில் சுவையையும் நறுமணத்தையும் தருவதோடு உடலுக்கு பல நன்மைகளையும் தருகிறது. முக்கியமான பயன்கள்: 1. செரிமானத்திற்கு உதவும். வயிற்று வலி, அமிலம், அஜீரணம் போன்ற பிரச்சனைகளை குறைக்கும்.
2. இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு. நீரிழிவு நோயாளிகளுக்கு கருவேப்பிலை பயனுள்ளதாக இருக்கும். மான் முடி ஆரோக்கியம். முடி உதிர்வு குறைக்க கருமையாக வளரும். முடி எண்ணெயில் கருவேப்பிலை சேர்த்து கொதிக்க வைத்து தடவினால் நல்ல பலன் தரும். 4. எடை குறைக்க. உடலில் தேங்கும் கொழுப்பை கரைக்க உதவும். அந்நிதி கண் ஆரோக்கியம். கருவேப்பிலையில் உள்ள வைட்டமின் ஏ பார்வை திறனை மேம்படுத்தும். 6. அரிப்பும் காயங்களும் கருவேப்பிலை பேஸ்ட் செய்து தடவினால் குணமாகும். 7. இரத்த சோகை அனீமியா. இதில் அதிக அளவு இரும்புச்சத்து ஐரன் இருப்பதால் இரத்த சோகையை சரி செய்ய உதவும். 8. கல்லீரல் பாதுகாப்பு. கல்லீரலுக்கு நச்சுத்தன்மை ஏற்படாமல் காப்பாற்றும். தினசரி உணவில் சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து சாப்பிடுவதால் உடல் நலத்திற்கு மிகுந்த பயன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. கொத்தமல்லி ஜூஸ். கொரியாண்டர் ஜூஸ் நன்மைகள். கொத்தமல்லி ஒரு இயற்கை மருத்துவ செடி. இதன் ஜூஸ் குடிப்பதால் பல ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கின்றன. ஆரோக்கிய நன்மைகள். 1. செரிமானம் மேம்படும். வயிற்று புடைசல் வாயு தொல்லை குறையும். 2. இரத்தத்தை சுத்தமாக்கும். நச்சுகளை நீக்கி உடல் சுத்தமாக வைக்கும். 3. சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். நீரிழிவு நோயாளிகளுக்கு உதவியாக இருக்கும். 4. கல்லீரல் சிறுநீரக ஆரோக்கியம். நச்சுகளை வெளியேற்றி அவற்றை சுத்தமாக வைக்கும். 5. கொலஸ்ட்ரால் குறைப்பு. இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். 6. சருமம் பிரகாசம். முகப்பரு கரும்புள்ளி குறைய உதவும். 7. சளி இருமல் தணிக்கும். குளிர் பாதிப்பை குறைக்கும். கொத்தமல்லி ஜூஸ் செய்வது எப்படி? கொத்தமல்லி இலை 1 கைப்பிடி எலுமிச்சை சாறு, 1 டீஸ்பூன் தேன் அல்லது பனங்கற்கண்டு, சிறிதளவு தண்ணீர். 1 கப் அனைத்தையும் மிக்சியில் அரைத்து வடிகட்டி குடிக்கலாம். தினமும் அதிகமாக குடிக்க வேண்டாம். வாரத்தில் 3 முறை போதுமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓமம் ஏஜ்வைன். ஓமம் நம் உடலுக்கு பல்வேறு மருத்துவ குணங்களை வழங்குகிறது. ஓமத்தின் முக்கியமான பயன்கள். 1. அஜீரணத்திற்கு உதவும். உணவுக்கு பிறகு ஓமம் சாப்பிடுவதால் வயிற்றுப்பொத்தல், அஜீரணம், வாயு தொல்லை குறையும். 2. வயிற்று வலியை குறைக்கும். குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு வயிற்று வலி இருந்தால் ஓமத் தண்ணீர் குடித்தால் விரைவில் நிவாரணம் தரும். 3. சளி மற்றும் இருமல் குணமாக்கும். சூடான தண்ணீரில் ஓமம் கொதிக்க வைத்து குடித்தால் சளி இருமல் குறையும். 4. ஆஸ்துமா மற்றும் மூச்சு திணறலை தணிக்கும். ஓமம் புகையை உள்ளிழுப்பதோ கஷாயமாக குடிப்பதோ மூச்சு குழாயை சுத்தமாக்கும். 5. பீரியட்ஸ் வலிக்கு நிவாரணம். மாதவிடாய் காலத்தில் ஓமம் தண்ணீர் குடித்தால் வயிற்று வலி குறையும். 6. உடல் எடையை குறைக்கும். ஓமம் தண்ணீர் அடிக்கடி குடிப்பதால் செரிமானம் சீராகி உடல் எடை குறைய உதவும். 7. தோல் பிரச்சனைகளுக்கு ஓமத்தை நசுக்கி பேஸ்ட் செய்து தடவினால் புண்கள், கரப்பான் போன்றவற்றில் நிவாரணம் கிடைக்கும். 8. அருகம்புல் பெர்மியூடா கிராஸ் சாறு மிகவும் பயனுள்ள ஒரு இயற்கை மருந்தாக கருதப்படுகிறது. பாரம்பரிய சித்த ஆயுர்வேதத்தில் இது பல நோய்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அருகம்புல் சாற்றின் முக்கிய நன்மைகள். இரத்த சுத்திகரிப்பு. உடலில் உள்ள நச்சுகளை நீக்கி இரத்தத்தை சுத்தமாக்குகிறது. சர்க்கரை கட்டுப்பாடு. சர்க்கரை நோயாளிகளுக்கு உதவக்கூடியதாக கருதப்படுகிறது. சிறுநீரக ஆரோக்கியம். சிறுநீர் பாதை தொற்றை குறைத்து சிறுநீரை சுத்தமாக்குகிறது. கல்லீரல் செயல்பாடு. கல்லீரலுக்கு வலிமை தருகிறது. மஞ்சள் காமாலை போன்ற பிரச்சனைகளில் உதவும். பசி மற்றும் ஜீரணத்திற்கு. ஜீரண சக்தியை அதிகரித்து பசியை தூண்டும். உடல் சூடு குறைக்கும். இயற்கையான குளிர்ச்சி அளிப்பதால் அதிக உடல் சூடு குறையும். புண்கள். மூலநோய். புண்களை ஆற்றவும் மூலநோயில் இரத்தப்போக்கு குறைக்கவும் உதவும். இம்யூனிட்டி அதிகரிப்பு. உடல்நல பாதுகாப்பை மேம்படுத்தும். காலை வெறும் வயிற்றில் புதிய அருகம்புலை பிழிந்து சாறு குடிப்பது சிறந்த பலனை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பெல் ஐகான் கிளிக் செய்யவும். அப்பொழுதுதான் நம்ம ஹெல்த் டிப்ஸ் உங்களை உடனே வந்து சேரும். நன்றி.